குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மோண்டுடைய தேர்டு வீடியோ. ஓகே, ஸோ இந்த வீடியோவோட ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மோண்ட் டயக்ராம் வந்து முடியுது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் சால்வ் பண்ணுறது தான். ஓகே, ஸோ லாஸ்ட் டைம் சொன்னோம் இல்லைங்களா, இது ஒரு ஸ்பெஷல் கேஸ் அப்படின்னு. ஸோ சி திஸ் இஸ் ஸ்பெஷல் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ இந்த ஸ்பெஷல் கேஸில் ஸோ இட் இஸ் லைக் ஆர்ச் லோட் ஆர் பெரபாலிக் லோட். இப்படி ஒரு ஆர்ச் லோட் ஆர் பெரபாலிக் லோடு கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஷியர் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ ஏரியா ஆஃப் தி லோடிங் டயக்ராம் நமக்கு என்னது ஷியர் ஃபோர்ஸா. ஸோ இப்போ ஆர்ஏ ப்ளஸ் ஆர்பி நமக்கு என்ன வரும், ஆர்ஏ ப்ளஸ் ஆர்பி ஈக்குவல் டு, ஸோ இது வந்து ரெக்டாங்குலரில் எவ்வளோ கவர் பண்ணியிருக்கு, 2/3 ஏரியா கவர் பண்ணியிருக்கு. கரெக்டாக? ஸோ இப்போ 2/3 இன்ட்டு லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் L/2 இன்ட்டு இதனோட லோடு வந்து டபிள்யூ கிலோமீட்டர் பெர் மீட்டர். ஸோ டபிள்யூ. ஸோ அதேமாதிரி 2 இருக்கா. ஸோ 2. அப்போ ஆர்ஏ ப்ளஸ் ஆர்பி ஈக்குவல் டு 2W டிவைடட் பை 3. ஓகே, ஸோ இது சிமெட்ரிக் லோட் அப்படின்னால இதில் பாதி இதில் பாதி, அப்போ டிவைட் பை 2 போட்டுக்கலாமா. அப்போ WL/3 இஸ் RA RB. ஓகே, ஸோ இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, இது ஒரு ஸ்பெஷல் கேஸ். ஓகே, ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஒரு யூனிஃபார்ம் வேரியிங் லோடு. ஓகே, அண்டு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு. யூனிஃபார்ம் வேரியிங் லோடு அண்ட் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர், UDL அண்ட் UVL ரெண்டு சேர்ந்து ஆக்ட் ஆகுது. அப்போ நமக்கு என்ன வரும், தனித்தனியாக லோடை பிரிச்சுருங்க. ஸோ இப்போ இந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் லோட் ஆக்ட் ஆகும்போது WL/2 ஆல்ரெடி சால்வ் பண்ணிச்சு. யூனிஃபார்ம் வேரிங் லோட் ஆகும்போது இங்கே தெரியல லோடு வந்து கம்மியாக WL/6 இது சால்வ் பண்ணியாச்சு ஆல்ரெடி. ப்ரீவியஸ் கொஸ்டினில் மீன்ஸ் ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது. சேம் அதே மாதிரி பேலன்ஸ் என்னவோ போட்டால் முடிஞ்சுது. ஷார்ப்பேஜ் அதிகமாக இருக்க பக்கம் ஸோ ஏரியா ஆக்குபைங் மோர், ஏரியா அதிகமாக இருக்க பக்கம் ஸோ நமக்கு பெரபாலிக் வந்து லெஸ்ஸாக இருக்கும், 2 டிகிரி ஆஃப் பெரபாலா. ஓகே, ஸோ இது ஃபுல்லாகவே யூனிஃபார்ம் வேரிங் லோடு தான். பட் நமக்கு என்ன பண்ணிருக்கோம், ஸோ நம்ம ஈஸியாக வந்து டிசைன் பண்ணுறதுக்கு ப்ளஸ் கால்குலேஷன் பண்ணுறதுக்காக நம்ம பிரித்து போட்டிருக்கோம். ஓகேவா? சேம் WL²/8 யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோட், WL²/900/√3. ஓகே, ப்ரீவியஸ் வீடியோ சால்வ் பண்ணோம் இல்லையா, சேம். ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இந்த கொஷின்ஸ். அது இல்லாமல் TRB எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகே, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட். ஓகே, ஸோ நான் ஏதாச்சும் லோடு ஆக்ட் ஆகுதா அந்த பீமில், இந்த AB அப்படிங்கிற பீமில் ஏதாச்சும் லோடு ஆக்ட் ஆகுதா, இல்லை. ஸோ அப்போ டோட்டல் RA ப்ளஸ் RB நமக்கு என்னவோ சமேஷன் ஆஃப் தி வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு வாட், 0. RA ப்ளஸ் RB ஈக்குவல் டு 0. Why? Because of there is a low load in the beam. Okay, so summation of bending moment at B equal to 0. Summation of bending moment at B equal to 0. ஸோ இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு பாருங்க, RA into length L, RA into length L, it is a clockwise. Okay, clockwise moment is equal to anti-clockwise moment. RA into L clockwise plus ஒரு clockwise moment. Okay, plus ஒரு clockwise moment equal to இந்த பக்கம் இருக்கிறது ஆன்டி கிளாக்வைஸ் மூமெண்ட். ஓகே, இந்த சைடு இருக்கிறது என்னது நமக்கு ஆன்டி கிளாக்வைஸ் மூமெண்ட் இஸ் M. ஸோ இப்போ RA வேல்யூ நமக்கு என்ன வரும், இந்த பக்கம் ப்ளஸ் M இந்த பக்கம் தான் மைனஸ் M ஆகிடுமா, 0. ஸோ RA வேல்யூ 0, அப்போ RB வேல்யூ நம்ம 0. ஸோ தேர் இஸ் நோ ஷியர் ஃபோர்ஸ். அப்போது ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அன்லைக் மூமெண்ட். ஓகே, இது அன்லைக் மூமெண்ட் சொல்லுவாங்க. ஒன்று கிளாக் வைஸ் ஒன்று ஆன்டி கிளாக் வைஸ் ஆக்ட் ஆகுதா. அன்லைக் மூமெண்ட் ஆக்சுவல்னா ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படி இருக்குன்னா ஒரு லீனியர் லைனாக இருக்கும். ஓகே, இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்போ பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எப்படி ஆக்ட் ஆகும் பார்க்கலாமா. ஸோ இங்கே இடத்துல ஆல்ரெடி M ஆக்ட் ஆகிட்டு இருக்குது, தேர் இஸ் நோ டிஸ்டர்பன்ஸ், அப்படியே ஃபுல்லாக போயிட்டு இருக்காங்க. அது கிளாக் வைஸ் மூமெண்ட்டு ப்ளஸ் இது ப்ளஸ் மூமெண்ட்டாக வந்துட்டு இருக்குது, இங்கே திடீர்னு மைனஸ் மூமெண்ட், ரெண்டு கிட்ட 0 again, ரெக்டாங்குலர் ஷேப். ஓகே, ஸோ திஸ் இஸ் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். Above the case 8, okay, above the case 8, shear force is linear, bending moment is rectangular. Question number 8ல வந்து பார்த்தீங்கன்னா shear force linear and bending moment is rectangular அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் சி எஸ். ஸோ இது வந்து லைக் மூமெண்ட். ஸோ நம்ம என்ன பண்ணோம், அன்லைக் மூமெண்ட், இப்போ வந்து லைக் மூமெண்ட். சி இப்படி கூட கேட்கலாம், லைக் மூமெண்ட் அன்லைக் மூமெண்ட், சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் லைக் மூமெண்ட் ஆக்ட் ஆகுது, ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படி இருக்கும், அன்லைக் மூமெண்ட் ஆக்ட் ஆகுது, ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படி இருக்கும்னு கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? சேம் கான்செப்ட், RA ப்ளஸ் RB இஸ் ஈக்குவல் டு 0, எந்த லோடும் கிடையாது. பெண்டிங் மூமெண்ட் அட் A எடுத்துயாச்சு. அப்போ நமக்கு என்ன வரும், சாரி பெண்டிங் மூமெண்ட் அட் பெண்டிங் மூமெண்ட் அட் B எடுத்திருக்காங்க. ஓகே, பெண்டிங் மூமெண்ட் அட் B RA இன்ட்டு L ப்ளஸ் M, because clockwise moment is equal to anti-clockwise, again plus M equal to 0. Now RA equal to 2M by, so இது 2M
minus 2m by L, RA equal to minus 2m by L, RB equal to plus 2m by L. ஓகேவா? ஸோ அப்போ மைனஸ் 2m by L அப்படியே நேராக போயிட்டு எந்த ஒரு டிஸ்டன்ஸ் லோடும் கிடையாது, கீழே அப்படியே வருது ப்ளஸ் 2m by L. அப்போ இது வந்து ரெக்டாங்குலர் ஷேப். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அங்கே பார்த்தீங்களா அன்லைக் மூமெண்ட்டுக்கு லீனியர், லைக் மூமெண்ட்டுக்கு ரெக்டாங்குலர் ஷேப்பு. இது நான் பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ பெண்டிங் மூமெண்ட் எங்கே ஜீரோன்னு பார்க்கலாமா? ஏன்னா அப்போ தான் நமக்கு என்ன பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன் நம்ம வரைய முடியும். சேஞ்ச் இன் சைன் நம்ம எங்கன்னு கண்டுபிடிக்க முடியும் பெண்டிங் மூமெண்ட்டில். ஓகேவா? ஸோ பெண்டிங் மூமெண்ட் 0 to எக்ஸ் பாயிண்ட், இந்த பாயிண்ட்டில் நான் ஜீரோன்னு வச்சுக்கிட்டுமா எக்ஸ் பாயிண்ட். அப்போ நமக்கு என்ன வரும் பாருங்க, RA இன்ட்டு RA இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் அங்கே பக்கம் மூமெண்ட் ஆக்ட் ஆகுது M ஈக்குவல் டு 0 அப் டு இந்த எக்ஸ் டிஸ்டன்ஸ் மட்டும் தான். அப்போ RA வேல்யூ என்ன மைனஸ் 2m by L into x distance plus m clockwise movement equal to 0. அப்போ x equal to L by 2 அப்படிங்கும்போது பெண்டிங் மூமெண்ட் நமக்கு என்ன ஆகுது 0 ஆகிடுது. ஓகே, இது சால்வ் பண்ணால் நமக்கு x equal to L by 2 கிடச்சிடும். சரியா? அப்போது m மூமெண்ட் எனக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. பட் L by 2ல் எனக்கு பெண்டிங் மூமெண்ட் 0 ஆகுது. ஓகேவா? அப்போ இது என்னவா இருக்கலாம் m by 2. ஓகே, அதே மாதிரி சேம் இது நமக்கு என்னது m by 2. ஓகே, ஸோ அப்போ m by 2 அப்படியே ஃபுல்லாக வந்துருக்கும் போது ரீனிங் வந்து m. ஓகே, சேம் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரணும் m. ஓகே, பர்டிகுலர் பாயிண்டில் நமக்கு 0. ஸோ இதில் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்குது நமக்கு. ஓகே, ஸோ அப்படி இல்லைனா கூட x ஈக்குவல் டு L by 2 அப்படிங்கும்போது நமக்கு என்னது மைனஸ் 2m by L இன்டூ L by 2 மல்டிபிள் நமக்கு என்ன வருது L கேன்சல் 2 கேன்சல். அப்போ L by 2 அப்படிங்கும்போது பெண்டிங் மூமெண்ட் நமக்கு என்ன வருது m. அப்போ m பெண்டிங் மூமெண்ட் அப்போ நமக்கு வந்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ நவ் question number 10. Okay, so simply support a beam, only one moment acting at support, either left or right. Okay, நான் வந்து ரைட்டில் ஆக்ட் ஆகும் நம்ம எடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ பெண்டிங் மூமெண்ட் அட் RA ப்ளஸ் RB ஏதாச்சும் லோடு ஆக்ட் ஆகுதா? இல்லை, இங்கே எம்னு போட்டுருங்க தப்பு. ஓகே, ஸோ RA ப்ளஸ் RB இஸ் ஈக்குவல் டு 0ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ டேக்கிங் அபவுட் பெண்டிங் மூமெண்ட் அட் A, சார் டேக்கிங் அபவுட் பெண்டிங் மூமெண்ட் A, எஸ் கரெக்ட். ஸோ அப்போ நமக்கு என்ன வருது ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட் ஈக்குவல் டு கிளாக் வைஸ் மூமெண்ட். அப்போ RB இன்ட்டு L ப்ளஸ் ஆல்ரெடி ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட் தான் M ஈக்குவல் டு 0. அப்போ RB ஈக்குவல் டு மைனஸ் M by 2, RA ஈக்குவல் டு ப்ளஸ் M by L, RB ஈக்குவல் டு RA ஈக்குவல் டு M by L. ஓகே, ஸோ இப்போ M by L மேலே போகும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, ப்ளஸ் M by L. ஓகே, ஸோ இப்போ M by L நமக்கு வந்து ஷியர் ஃபோர்ஸ் ரெக்டாங்குலர் ஷேப் கிடச்சிருச்சு. அப்போ இதோட பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, சப்போர்ட்டில் பெண்டிங் ஃப்ரீ ஹேண்டில் சிம்பிளி சப்போர்ட்டட் ஹேண்டு, ஃப்ரீ ஹேண்டில் பெண்டிங் மூமெண்ட் நமக்கு என்னது 0. ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, லீனியராக வந்துக்கிட்டே இருக்காங்க. இதில் மட்டும் நமக்கு M இருக்குது. என்ன மூமெண்ட் அங்கே ஆக்ட் ஆகுது ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட், ஸோ மைனஸ் M. இதோட ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ் மாதிரி. ஸோ இதே கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் இதே ஃபாலோவிங்கில் கொடுத்துடலாம். இல்லை இந்த மாதிரி ஆக்ட் ஆகுது, எனக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன் எத்தனை வருதுன்னு சொல்லுங்கள், ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூ எவ்வளோ வருதுன்னு சொல்லுங்கள். ஸோ அதெல்லாம் கேட்கலாம். நம்ம ஷேப் ஆஃப் டயக்ராம் என்னன்னு கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, சேம் கான்செப்ட் RA ப்ளஸ் RB ஈக்குவல் டு M. ஸோ M by L மைனஸ் M by L. ஸோ இதில் மட்டும் பெண்டிங் மூமெண்ட் எங்கே 0, அப்போ ஒரு நமக்கு தெரியல அப்படின்னா பெண்டிங் மூமெண்ட் எங்கே 0 நம்ம பார்த்துக்கணும். X ஈக்குவல் டு Lங்கும் போது தான் பெண்டிங் மூமெண்ட் 0 ஆகுது. ஸோ மறுபடியும் நமக்கு வந்து அப்போ L by 2 அப்படிங்கும்போது பெண்டிங் மூமெண்ட் நமக்கு என்னவா இருக்கும் RA இன்ட்டு ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் மல்டிபிளாக கிடைச்சிருமா? அப்போது நமக்கு என்ன வருது M ஈக்குவல் டு L by 2 அப்படிங்கும்போது பெண்டிங் மூமெண்ட் எவ்வளோ அப்படின்னா M by RA இன்ட்டு L by 2 என்ன நமக்கு வருதுன்னு பாருங்கள், LL கேன்சல். ஸோ அப்போ M by 2. சரியா? அப்போது நமக்கு RA இந்த பர்டிகுலர் பாயிண்டில் வந்து பெண்டிங் மூமெண்ட் 0, தட் இஸ் அ பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட், அந்த வேல்யூ நமக்கு M by 2. ஸோ அப்போ நமக்கு சைன் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்டில் 0, ஸோ இந்த பாயிண்டில் நமக்கு வந்து M இருக்கும். ஓகேவா? ஸோ தட் இஸ் அ ட்ரையாங்கிள். இது வந்து ரெக்டாங்குலர் ஷேப். ஓகே, இந்த டயக்ராம் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ அடுத்தது போகலாமா? கொஸ்டின் நம்பர் 12. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூமெண்ட் ஆக்ட் ஆகாமல் கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம், மீன்ஸ் இன்பிட்வீன் பீமில். இப்போ 2 மூமெண்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா இதில் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன் எத்தனை வருது அப்படின்னா 3 பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. The simply supported beam, okay, the couples acting at some L by 3 distance of 2 couples acting at L by 3 distance, so number of contraflexures occur in the beam அப்படின்னு கேட்டாங்கன்னா 3. ஓகே, நம்ம 2ன்னு போட்டுறக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சேம் கான்செப்ட் RA ப்ளஸ் RD இஸ் ஈக்குவல் டு 0, டேக்கிங் அபவுட் பெண்டிங் மூமெண்ட் எக்ஸ் ஆர் M போட்டால் நமக்கு என்ன வரும் 2M by L, சேம் 2M by L. பெண்டிங் மூமெண்ட் எங்கே நம்ம 0ன்னு பார்த்தோம், நம்ம மறுபடியும் X ஈக்குவல் டு L by 2ல் 0 ஆகுது, அதுதான் நமக்கு சென்டர். ஓகே, ஸோ இங்கே 2M by L ப்ளஸ் ஆல்ரெடி மூமெண்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு ப்ளஸ் M by 3. ஸோ எகைன் இங்கே நமக்கு 0, சேம் இதனோட சிமெட்ரிக் அப்படியே இந்த பக்கம். ஓகேவா?
இதனோட சிமெட்ரிக் அப்படியே நமக்கு வந்து ஏன்னா எல்லாமே வந்து சிமெட்ரிக் லோடாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? வெரி 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 இம்பார்ட்டன்ட் 3 பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இந்த ஃபிக்ஸ்டு பீமில் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் லோட் ஆக்ட் ஆகுறது ப்ளஸ்ஸு பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது எல்லாமே ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் லோடு எப்படி வந்தது, என்னோட பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் எங்கே அக்கர் ஆகுதுன்னு எல்லாமே நம்ம படிப்போம். ஓகேவா? ஸோ இதில் சிம்பிளாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு போதும். ஓகே, சேம் கான்செப்ட் சிம்பிளி சப்போர்ட் பீமில் எப்படி போட்டோமோ அதே கான்செப்ட் தான் நமக்கு வந்து ஃபிக்ஸ்டு பீம்லையும் நமக்கு வரும். ஓகேவா? சேம் RA + RB நமக்கு என்ன லோட் ஆக்ட் ஆகுது, சமேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ W RA + RB நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ டேக்கிங் அபவுட் பெண்டிங் மூமெண்ட், இந்த ஃபிக்ஸ்ட் எண்டில் மூமெண்ட் நமக்கு தெரிஞ்சிடும் ஆல்ரெடி, -WL/8, இது வந்து +WL/8. ஓகே, ஸோ இது நமக்கு லோட் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா, இது டவுன்லோட் ஆக்ட் ஆகுது, ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நமக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ RB அப்போ நமக்கு என்ன, இது ஒரு -M +M வச்சுன்னா நமக்கு +M -M கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ RA + RB = சிமெட்ரிக் லோட் W/2 W/2. ஓகே, ஸோ இது வந்து நம்ம பெண்டிங் மூமெண்ட் எங்கே 0 ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து 0.25L நமக்கு வந்து 0 ஆகுது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாம்ஸ் நம்மளாம் இதெல்லாம் போட்டு கண்டுபிடிச்சி ஆன்சர்லாம் எடுக்க முடியாது. ஓகே, இது நம்ம ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் பண்ணும்போது நம்ம வெரி ஈஸியாக போயிடும். எங்கன்னா சப்போர்ட்லேருந்து 0.25L 0.25L. இன்னொரு கொஸ்டின் என்னென்னா ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபோக்கல் லென்த் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் பெண்டிங் மூமெண்ட் 0 பாயிண்ட் அப்படின்றோம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பெண்டிங் மூமெண்ட் 0 பாயிண்ட், இதுதான் நமக்கு வந்து ஃபோக்கல் லென்த் அப்படின்போம். ஃபோக்கல் லென்த். ஓகே, சர்வேங்கில் வரக்கூடிய ஃபோக்கல் லென்த் கிடையாது இங்கே. ஓகே, சி அப்போ இங்கே ஒரு 0.25 இங்கே ஒரு 0.25 போயிடுச்சு. ஓகே, அப்போ மீதி எவ்வளோ இருக்கும், 0.5 இருக்குமா, 0.5L. ஃபிக்ஸ்டு பீமோடைய ஃபோக்கல் லென்த் என்னென்னா 0.5L அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால தான் நமக்கு வந்து காலம் டிசைன் பண்ணும்போது போத் எண்ட் ஃபிக்ஸ்டாக இருக்கும்போது L = L/2ன்னு எடுத்துக்கிறோம் எஃபெக்டிவ் லென்த். ஓகே, ஸோ நம்ம அப்புறமேட்டு படிப்போம் தியரி ஆஃப் காலம்ஸில். ஓகே, சேம் இதோட பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் ஓவர் இம்போஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ ஒரு சிம்பிளி சப்போர்ட் பீம்லாம் அஷ்யூம் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. நோடு எப்படி நமக்கு ட்ரையாங்கிள். ஓகே, இது வந்து யூனிஃபார்ம் WL/8 WL/8. ஸோ மண்ணு இருக்கக்கூடிய நம்ம எங்கெங்கே டச் ஆகுது அதை மட்டும் ஷேடோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது ஆல்ரெடி நமக்கு என்னது WL/8, இது நமக்கு WL/4, இது மட்டும் தான் நமக்கு வேணும். அப்போ ரெண்டையும் கழிச்சிட்டா மறுபடியும் WL/8 தான், சாரி WL/8 தான் இந்த போர்ஷனும். ஓகே, நைஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? சேம் கான்செப்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் சிம்பிளி சப்போர்ட்டுக்கு என்ன போட்டோமோ அதே கான்செப்ட் தான். ஏன்னா இந்த பக்கம் ப்ளஸ் மூமெண்ட் மைனஸ் மூமெண்ட் ரெண்டுமே நமக்கு ஈக்குவல் ஆகிடும். WL/2 WL/2. இதனுடைய பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் எங்கே அக்கர் ஆகுது அப்படின்னா 0.211L நமக்கு அக்கர் ஆகுது. ஓகேவா? சேம் இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் இதெல்லாம் போட்டு நம்ம டெரிவேஷன் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. டேரெக்டாக இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கொஸ்டின் சால்வ் பண்ண உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. அப்போ இதனுடைய ஃபோக்கல் லென்த் நமக்கு என்ன வரும், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2. அப்போ 0.211L into 2 times L minus ஆன்சர் மீன்ஸ் அப்ராக்சிமேட்லி 0.84L நம்ம 0.584L நமக்கு வரும். ஓகேவா? ஸோ இதில் எத்தனை பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் இருக்குது, 2 பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 15வது கொஸ்டின்ஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் எங்கெங்கே வந்து நமக்கு பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் இருக்காது, இந்த 16வது கொஸ்டின்ஸ் ப்ராப்பர்ட்டி கேன்டிலிவர் எல்லாமே ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் நம்ம வந்து டீட்டெயிலாக படிப்போம். ஓகே, இதில் வந்து ஸ்ட்ரென்த் மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும், நிறைய மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக மூமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடு, ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா உடனே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தியரி பார்ட்டில் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஓகே, கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரெயின் எனர்ஜி நமக்கு தெரியுமா, U அப்படின்னு நம்ம சொல்லுவோமா, ½ into P into டெல்டா. சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். ஓகே, ஸ்ட்ரெயின் எனர்ஜி நம்ம வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு X. ஓகே, ஸ்ட்ரெயின் எனர்ஜி நம்ம என்ன பண்ணுறோம், ½ into P into Xன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு டைம் நான் டிஃபரன்ஷியேஷன் பண்ணேன், என்ன பண்ண போகிறோம், P/2ன்னு கிடைக்குமா. ஸோ இதுதான் நமக்கு வந்து டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரெயின் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு டிஃப்ளெக்ஷன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, எஸ். அப்போ இதோட முடிச்சிடலாம் நம்ம. இப்போ மேட்டருக்கு வருவோம். y ஈக்குவல் டு டிஃப்ளெக்ஷன் தெரிஞ்சு போச்சு. அப்போ டிஃப்ளெக்ஷன் பார்ஷியல் டெரிவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணால் அதுக்கு பேர் ஸ்லோப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸ்லோப் dy/dx ஸ்லோப். ஓகே, dy/dx எகைன் பார்ஷியல் டெரிவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணால் d²y/dx². இதுக்கு பேர் வந்து பெண்டிங் மூமெண்ட் ஆர் கர்வேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். பெண்டிங் மூமெண்ட் ஆர் கர்வேச்சர் 1/r அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, பெண்டிங் மூமெண்ட் ஆர் கர்வேச்சர் 1/r. ஆர்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், 1/rனா கர்வேச்சர். ஓகே, ஸோ எகைன் பெண்டிங் மூமெண்ட் பார்ஷியல் டெரிவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு பண்ணோம் அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் நமக்கு கிடைக்கும். ஷியர் ஃபோர்ஸ் d3y/dx3 டிஃபரன்ஷியேஷன் வித்
எக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இன்டென்சிட்டி ஆஃப் லோட் ஆர் லோடிங் இன்டென்சிட்டி நமக்கு கிடைக்கும். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் அலாங் த லென்த் ஆஃப் த பீம் இஸ் ஈக்குவல் டு ஷியர் ஃபோர்ஸ். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஷியர் ஃபோர்ஸ். அது லென்த்தாக இருக்கட்டும் ப்ளஸ் வித்தாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும். ஸோ டிபெண்டிங் அப்பான் தி சம் எக்ஸ் டிஸ்டன்ஸ். ஓகே, பெண்டிங் மூமெண்ட் இஸ் கான்ஸ்டன்ட், ஷியர் ஃபோர்ஸ் இஸ் 0. ஏன் சி பெண்டிங் மூமெண்ட்ன்றது ஒரு கான்ஸ்டன்ட்ப்பா. ஓகேவா? இப்போ ஷியர் ஃபோர்ஸ்னால் நமக்கு என்ன? டிஃபரன்ஷியேஷன். கான்ஸ்டன்ட்டாக டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 0. அவ்வளோதான். ஸோ மேத்தமேட்டிக்ஸ் படி நம்ம போனோம் அப்படின்னாலும் அதே தான். இப்போ நம்ம போடும்போது நம்ம பண்ணும் இப்போ என்ன வந்துச்சு நமக்கு? ஸோ பெண்டிங் மூமெண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா சேம் இங்கே பார்த்தோமா, பெண்டிங் மூமெண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருந்ததா நமக்கு என்ன வந்துச்சு ஆன்சரு? சி பெண்டிங் மூமெண்ட் கான்ஸ்டன்ட்டு. ஓகே, பெண்டிங் மூமெண்ட் கான்ஸ்டன்ட். அப்போ ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூ இருந்துச்சா? இல்லை, லீனியர் லைன் 0. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணோம், சம்மும் சால்வ் பண்ணியாச்சு. மேத்தமெட்டிக்ஸ் படி போனாலும் கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் 0. ஓகே, சரி இது ஜஸ்ட் ஒரு நோட் மாதிரி நமக்கு. அட் த லிங்க்கு ஒரு ஹிஞ்சு பெண்டிங் மூமெண்ட் இஸ் 0. ஒரு ஹிஞ்சாக இருக்கட்டும், லிங்காக இருக்கட்டும், சிம்பிளி சப்போர்ட்டட் எண்டாக இருக்கட்டும், ஃப்ரீ எண்டாக இருக்கட்டும், அதில் எல்லாமே பெண்டிங் மூமெண்ட் இஸ் 0. ஞாபகம் வச்சுக்கோங்க. பெண்டிங் மூமெண்ட் மேக்ஸிமம் ஆர் மினிமம் ஷியர் ஃபோர்ஸ் இஸ் 0 ஆர் சேஞ்ச் சைன். பெண்டிங் மூமெண்ட் மேக்ஸிமமாக இருக்கலாம் ஆர் மினிமம் இருக்கலாம். மேக்ஸிமம் கேஸ் மேக்ஸிமம் தான். ஓகே, பெண்டிங் மூமெண்ட் மேக்ஸிமம், த ஷியர் ஃபோர்ஸ் 0 ஆர் சேஞ்ச் தி சைன். ஓகே, எக்ஸாம்பிள் சி லோடிங் கர்வ் என்னன்னு நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னா அதோட ஷியர் ஃபோர்ஸ் கர்வ் எப்படி இருக்குன்னா n+1 இருக்கும். லோடிங் கர்வ் லீனியர் கர்வ். பட் ஷியர் ஃபோர்ஸ் கர்வ் நமக்கு என்ன வரும்? பேரபோலிக் கர்வ் n+1. பெண்டிங் மூமெண்ட் கர்வ் n+2. இது 2 டிகிரி ஆஃப் பரபோலா, 3 டிகிரி ஆஃப் பரபோலா. நெக்ஸ்ட் ஸ்லோப் கர்வ் n+3. டிஃப்ளெக்ஷன் கர்வ் n+4. இந்த கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, the point of contraflexure, point of inflection at a point bending moment is 0 or change the sign. ஓகே, the point of contraflexure பெண்டிங் மூமெண்ட் 0வா இருக்கும், இல்லை பெண்டிங் மூமெண்ட் சைன் வந்து சேஞ்சாக இருக்கும். ஓகே, the shear force constant, ஓகே, throughout the length of the beam is known as shear span. ஓகே, அப்போ shear force constant எங்கே எனக்கு வரும்? அன்லைக் மூமெண்ட்டு. ஓகேவா? அன்லைக் மூமெண்ட்டு வருமா நமக்கு? லைக் மூமெண்ட், அது சாரி லைக் மூமெண்ட்டில் நமக்கு வந்து shear force is constant. அதுக்கு பேர் சிஎஸ் ஸ்பேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த பெண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க் ஆஃப் பெண்டிங் ஆர் பியூர் பெண்டிங் கர்வ் இஸ் சர்க்குலர் டிஃப்ளெக்ஷன் ஷேப் அப்படின்றோம். ஓகேவா? ஸோ இது வந்து சர்க்குலர் டிஃப்ளெக்ஷன் கர்வ். இது நம்ம படிப்போம், பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ல நம்ம படிப்போம். இது டெல்டா, இது வந்து 2r டெல்டா. ஓகேவா? ஸோ பர்பண்டிகுலர் தேரியம் யூஸ் பண்ணால் சம் டிஃப்ளெக்ஷன் வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே, இந்த பாயிண்ட் எல்லாமே வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வந்து நமக்கு முடியுது. அந்த 2 கொஸ்டின் நம்ம வந்து இதுவரையிலும் அவ்வளோ டஃப்பாக கேட்டதில்லை. அப்படி கேட்டால் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சலாம். டோன்ட் வரி அபவுட் இட். ஓகே, சி வாட் இஸ் மை ஃபோக்கல் லென்த்? ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி 2 பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் தான் ஃபோக்கல் லென்த். ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அப்போ 2 ஃபிக்ஸ்டு பீம் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ இதனோட டிஸ்டன்ஸ் தான் நமக்கு என்னது? ஃபோக்கல் லென்த் நம்ம சொல்கிறோம். சி அப்போ இது ரெண்டையும் கழிச்சிட்டா நமக்கு என்ன வருது பாருங்கள், 0.578. லாஸ்ட் டைம் வந்து 0.5874 சம்திங் சொன்னோம் இல்லையா? சேம் இதுதான் நமக்கு வந்து ஃபோக்கல் லென்த். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஸோ கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ அந்த கொஸ்டின் பூரா வந்து பார்த்தீங்கன்னா கேட், ஐஏஎஸ், டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, ஏஇ எல்லா இதுலேயும் கேட்டது தான். வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.